இப்ப இந்த 7 விடுதலையில விடுதலை அடைவதற்கான காரணம் இயக்கங்களின் போராட்டங்களா அல்ல அரசியல் கட்சிகளின் முன்னெடுப்பா? இருந்து கொண்டு தம்பி பேரறிவாளன் நடத்திய அந்த சட்ட போராட்டம், அவர் எந்த சூழ்நிலையிலும் காவிரி மீட்க முடியல, கச்சத்தீவை மீட்க முடியல, முல்லை பெரியாறு உரிமை மீட்க முடியல, நீட்டை தடுக்க முடியல, எதுவுமே செய்ய முடியாத ஒரு அதிகாரத்துக்கு அது அதிகாரம் நீங்க அழைக்கிறீங்க. பாயசத்தை ஒழிப்பதற்கு போராட்டங்கள் தான் அடிப்படையா இருக்கணும். இன்னைக்கு பஞ்சாப் ஹரியானா உழவர்களுடைய போராட்டம் பாயசத்தை திக்குமுக்காட வைத்திருக்கிறார். எந்த தேர்தல் கட்சி இதை சாதிச்சுச்சு? சட்டப்பேரவை தேர்தல் என்பது உண்மையிலேயே சட்டப்பேரவை தேர்தல் தானே தவிர, எதனால ஒவ்வொரு கட்சியும் நான் முதலமைச்சர் நீ முதலமைச்சர் எதுக்கு பேசுறாங்க? தேர்தல் முதலமைச்சர் பதவிக்காது. அவர் என்ன தினம் இதுக்கெல்லாம் வாய் திறந்துகிட்டு இருக்கிறாரு? தினம் சாப்பிடறதுக்கு வாய் திறப்பாரு, இல்லைன்னா மன் கி பாத்துக்கு வாய் திறப்பாரு, இல்லைன்னா ஏதாவது மணி அடிங்கிறதுக்கெல்லாம் வாய் திறப்பாரு. மீனவர்களை சுட்ட இத்தாலிய மாலுமிகளை என்ன பண்ணீங்க? கைது செய்து வழக்கு போட்டீங்க, சிறையில் அடைச்சிட்டீங்க. அது போல இவர்களை என்ன செய்யணும் நீங்க கேட்கணும். ஆக இது திட்டமிட்ட ஒரு படுகொலை. ஸ்ரீலங்கா அரசு இந்திய அரசுக்கு கொடுத்திருக்கிற ஒரு சவால். இந்தியா மீது சிங்கள அரசுக்கு ஏதாவது ஒரு கோபம் முரண்பாடு வரும்போதெல்லாம் தமிழர்கள் பலிகளாக்கள் ஆக்கப்படுவது புதுசு இல்லை. இவர் பன்வாரிலால் புரோஹித்தினுடைய மனசாட்சிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா அவர் ரிசைன் பண்ணலாம். சைன் ஆர் ரிசைன் அப்படின்னு நான் ஏற்கனவே எழுதிட்டேன். ஒருவேளை இது ஆளுநர் மறுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? சட்டரீதியா இது வாய்ப்பு இருக்கிறதா? ஓபிஎஸ் என்ன பண்ணாரு இவ்வளவு நாளைக்கு? இப்ப மட்டும் ட்வீட் பண்றாரு. இவருக்கு இவ்வளவு நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? நாம சொன்னோம்ல, அரசுகள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், கட்சிகள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், இதில் என்ன அரசியல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த 7 பேர் விடுதலை என்பது உறுதி. அறக்கழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்தித்திருக்கும் ஒரு அரசியல் ஆளுமை யாருன்னா தோழர் தியாகு அவர்கள். நடப்பு அரசு குறித்து அவரிடம் பேச நிறைய இருக்கிறது, வாருங்கள் பார்ப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். இன்றைக்கு உள்ள அரசியல் சூழல மிக முக்கியமாக பேசும் பொருளா இப்ப என்ன இருக்குன்னு சொன்னா, 7 தமிழ் விடுதலை குறித்து ஒரு முக்கியமான பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. அதற்கு காரணம் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 7 தமிழர் விடுதலை உறுதி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? 7 பேரும் விடுதலை ஆவதற்கான வாய்ப்பு சாத்தியமா? ஆமா, 7 தமிழர்கள்னா நம்ம பேரறிவாளன் உள்ளிட்ட ராஜீவ் கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்ட, இப்போது ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கிற 7 பேரும் விரைவில் விடுதலை செய்யப்படுவார்கள். சில நாட்களுக்குள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்பதுதான் இப்போது இருக்கிற நிலை. இது சட்ட வழியில் இதை தடுப்பதற்கு இனிமேல் எந்த சக்தியாலும் முடியாது, எந்த வழியும் இல்லை. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 161வது உறுப்பின்படியும் உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கிற தீர்ப்பு, கடந்த காலத்தில் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்கள் வழங்கி இருக்கிற தீர்ப்புகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இது ஒரு தவிர்க்க முடியாத நிகழ்வு. இன்னும் சில நாட்களில் அவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டு விடுவார்கள். இது சிறையில் இருக்கிற வேற இல்ல. அதாவது 2021 தேர்தல் நெருங்குற தருவாயில இப்படி ரிலீஸ் செய்யப்படுறது எது அரசியல் இருக்கான்னு கேக்குறேன். இதுல அரசியல் இருந்தா இருந்துட்டு போகட்டும், விடுதலை தான் முக்கியம் நமக்கு. ஏன்னா இந்த அரசியல்ல யார் ஜெயிச்சா விடுதலை காலம் தாழ்ந்து போனதற்கான காரணம். சரி, விடுதலைக்காக கட்சிகள் இதை சொல்லி வாக்கு கேட்க போறாங்களா? இது ஒரே ஒரு பிரச்சனை உள்ள தமிழ்நாட்டினுடைய சிக்கல் என்பது. இது ஒரு உதாரணம் மட்டும்தான். எதற்கு உதாரணம்? தமிழ்நாட்டுக்கு இவ்வளவுதான் அதிகாரம்னு சொல்லி இந்திய அரசு காட்டிடுச்சு. அப்ப இந்த தமிழ்நாட்டு அரசை பிடிக்கிறதுக்கு போய் போடுற கட்சிகள் இதை சொல்லி ஓட்டு கேட்ட முடியுமா என்ன? அதனால இதுல ஒரு அரசியலும் இல்லை. இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை. இவங்களை இந்த எந்த அரசியலை சொல்லியும் இவங்களுடைய விடுதலை தள்ளி போகக்கூடாது. இவங்க சிறையில 30 ஆண்டு கழித்தவர்களை விடுதலை செய்வதற்கெல்லாம்
அரசியல் பேசினா என்ன பண்ண முடியும்? அதனால அவங்க விடுதலை உறுதி. அரசுகள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், கட்சிகள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், இதில் என்ன அரசியல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த 7 பேர் விடுதலை என்பது உறுதி. இந்த கேள்வியை நான் ஏன் கேட்கிறேன்னா, எப்பொழுதும் அதாவது அரசியல் ரீதியாக அல்லது மத்திய அரசுக்கு எதிராக வாய் திறக்காத ஓபிஎஸ் அவர்கள் ஒரு ட்வீட் செய்துள்ளார். அதாவது 7 தமிழ் விடுதலைகளும் உறுதியாக செய்யப்படுவார்கள்னு ஒரு ட்வீட் பண்றாரு இல்லையா? எப்பொழுதும் வாய் திறக்காத ஓபிஎஸ் வாய் திறக்கிற போது இந்த கேள்வியில காரணமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இதுல எல்லாம் எனக்கு யூகம் பண்ண தெரியல. கிசுகிசுக்களின் அரசியலா மாத்திரக்கூடாது, அல்லது சதி செயல்களின் அரசியலா மாத்திரக்கூடாது. இங்க தெளிவா அரசமைப்பு சட்டத்தினுடைய 161வது உறுப்பு மாநில அரசுக்குள்ள அதிகாரம். 2018 செப்டம்பர் 9ஆம் நாள் தமிழக அமைச்சரவை இயற்றிய தீர்மானம். ஆளுநர் இதை இழுத்தடித்துக் கொண்டு இருந்தார். இவர் ஏன் இழுத்தடிக்கிறாருங்கிற காரணம் நமக்கு உறுதியா தெரியாம இருந்துச்சு. இப்ப தெரிஞ்சு போச்சு. இந்திய அரசு தான் இந்த இழுத்தடிப்புக்கு காரணம் என்பதை அவர்களே உச்ச நீதிமன்றத்துல ஒப்புக்கொண்டதாகிவிட்டது. அவங்களே வந்து ஒரு நாள் நாங்க தான் முடிவு பண்ணுவோங்கிறாங்க, அடுத்த நாள் ஆளுநர் முடிவு பண்ணுவாங்க சொல்றதுனால என்ன தெரியுதுன்னா, இவ்வளவு காலம் ஆளுநர் முடிவு செய்யாமல் இருந்ததற்கான பொறுப்பு மத்திய அரசை சாரும்னு தெரியுது. இதுதான் இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு அரசியல். இது ஓபிஎஸ் என்ன பண்ணாரு இவ்வளவு நாளைக்கு, இப்ப மட்டும் ட்வீட் பண்றாரு. இவருக்கு இவ்வளவு நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? நாம சொன்னோம்ல, ஆளுநரை விலக சொல்லுங்க, பதவி விலக சொல்லுங்கன்னு கேட்டாங்களா? ஆளுநர் மீது உச்ச நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றத்துல வழக்கு போட சொன்னமே போட்டாங்களா? என்ன இவங்க ஆளுநர்கிட்ட அனுப்பி கோப்பா அனுப்பிட்டு சும்மா உட்கார்ந்து இருந்தாங்க. அதுக்கு மேல என்ன பண்ணிட்டாங்க? இல்ல என்ன அதுக்கு பதில் சொன்னாங்க, நீதிமன்றத்துக்கு எங்களுக்கு போவதற்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னாங்களே, அது உண்மையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை, அதிகாரம்லாம் இருக்கு, தாராளமா இருக்கு. இவங்க வந்து அரசமைப்பு சட்டத்தின்படி ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ நடக்கலைன்னா வழக்கு போடலாம், நீதிமன்றத்துக்கு போகலாம். நடந்திருக்கு கடந்த காலத்துல. அப்படி நீதிமன்றத்துக்கு போன வழக்கில் டெல்லியில் நடந்திருக்குது, இதே போல புதுவையில் நடந்திருக்குது, தாராளமா கேரளாவில் நடந்திருக்குது, தாராளமா போகலாம், எந்த தடையும் இல்லை. என்ன இதுல இன்னொரு கேள்வின்னா, ஒருவேளை அல்லது இவங்க மக்கள் மத்தியில இல்ல இவங்க நீதிமன்றத்துக்கே போகிறதுக்கு இல்லைன்னு வச்சுக்குவோம், தமிழக மக்கள்கிட்ட போய் சொல்லி போராட சொல்லாமே. எங்களுடைய முடிவை ஆளுநர் வந்து போட்டு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு என்று எல்லா கட்சிகளோட சேர்ந்து இவங்களும் போராடலாமே. இப்ப நாங்கெல்லாம் போராடும் போது அவங்களும் வந்து போராட வேண்டியதானே, தாராளமா போராடலாமே. அது ஏன் செய்யல? ஒருவேளை இது வந்து ஆளுநர் மறுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, சட்ட ரீதியா எதுவும் வாய்ப்பு இருக்கிறதா? என்ன சட்டத்துல எந்த வாய்ப்பும் இல்லை. இதற்கு மேல் ஆளுநர் மறுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் ஒரு வாரம் கழிச்சு வழக்க போட்டுக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்துல. அதுக்கு முன்னால முடிச்சுட்டு வரணும்னு அர்த்தம். இவங்க 3-4 நாள் தான் அவகாசம் கேட்டாங்க. இவங்க இடையில சொன்ன காரணங்கள்லாம் பொய்யாயிடுச்சு. எம்டிஎம்ஏ முடிவுக்காக காத்திருக்கிறோம்னாங்க. எம்டிஎம்ஏ ஒரு முடிவும் செய்யலை. அவங்க ஒரு கடிதம் போட்டு உட்கார்ந்துருக்காங்க வருஷ கணக்கில். சிபிஐ வந்து நீதிமன்றத்திலே வந்து சொல்லிட்டாங்க, எங்களுக்கும் இவங்க விடுதலைக்கும் சம்பந்தம் இல்லை, இது மாநில ஆளுநருடைய பொறுப்பு, அவங்களுக்கும் நாங்க சம்பந்தமே. இனிமேல் என்ன காரணத்தை புதுசா கண்டுபிடிக்க முடியும்? இவர் செய்யறதுனா ஒன்னே ஒண்ணுதான், நான் அப்பயிலேன்னு சொல்றேன். ஆளுநருக்கு இதை செய்ய விருப்பம் இல்லைன்னா அவர் பதவி விலகி போயிடலாம், வேற ஒரு ஆளுநர் வந்து கையொப்பமிடலாம், ஆளுநர் வந்து கையொப்பமிடலாம். இவர் பன்வாரிலால் புரோஹித்தினுடைய மனசாட்சிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா அவர் ரிசைன் பண்ணலாம், சைன் ஆர் ரிசைன் அப்படின்னு நான் ஏற்கனவே எழுதிட்டேன். ஒண்ணு கையொப்பமிட இல்லைன்னா விலகிப்போ, அவ்வளவுதான். இடையே இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, இப்ப தமிழக மீனவர்கள் 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு பெரும் பேசும் பொருளா இருக்கிறது. மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க இந்த அரசு சூழ்நிலையில? இப்ப இடைக்காலத்துல இது இல்லாம இருந்துச்சு, இப்ப மீண்டும் ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப கோட்டபய நாட்டோட அதிபராக இருக்கிறாரு, மஹிந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறாரு. அங்கே தமிழ் கட்சிகள் இவ்வளவு நாளும் இல்லாம இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஐநாவுக்கு ஒரே கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. ஒரு கூட்டு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. சம்பந்தரே அதுல கையெழுத்து போட்டிருக்கிறாரு, விக்னேஸ்வரன் கையெழுத்து போட்டிருக்கிறாரு, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கையெழுத்து போட்டிருக்கிறாரு, மலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய சங்கம் அதனுடைய பொறுப்பாளர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, இந்து மத குரு, கிறிஸ்தவ மத குரு, சிவில் சமுதாயம் என்று எல்லோரும் சேர்ந்து ஒரே கோரிக்கையா வச்சிருக்கிறாங்க. இதை எப்படி தட்ட கழிக்கலான்னு ஒரு பக்கம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம்
இங்கேருந்து இந்திய அரசு ஒரு அயல்வுறவுத்துறை அமைச்சரை அனுப்பி வைக்குது. அவர் போய் 19 உங்க நன்மைக்காகவே சொல்றேன், தமிழர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுங்க, நிறைவேற்றுங்க, அல்லது தமிழர்களுக்கு அதிகாரம் கொடுங்க, ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர. இவர் போயிட்டு வந்ததுக்கு பிறகுதான் அந்த யாழ் பல்கலைக்கழகத்திற்குள்ள இருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூண் உடைக்கப்படுது. துணைவேந்தரே சொல்றாரு, எனக்கு மேலிருந்து வந்த நிர்பந்தத்தினால்தான் நான் உடைக்க சொன்னேன் அப்படின்னு அவரே சொல்றார். இப்ப இது ஒரு பக்கம். அதே போல அடுத்தாற் போல இந்தியா மீது சிங்கள அரசுக்கு ஏதாவது ஒரு கோபம் முரண்பாடு வரும்போதெல்லாம் தமிழர்கள் பலிகளாக்கள் ஆக்கப்படுவது புதுசு இல்லை. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடந்த அன்று என்ன நடந்துச்சு? ஸ்ரீலங்கா தோத்து இந்தியா ஜெயிச்சிடுச்சு. அன்னைக்கு தமிழக மீனவர்கள் 4 பேரை கடலுக்குள்ள வச்சு வெட்டி கொண்டுட்டாங்க. இப்ப அந்த பழைய போக்கை மீண்டும் மீட்டு கொண்டுட்டு வர்றாங்க. ஏன்னா இந்த 4 மீனவர்களும் பிடித்து உட்கார வைக்கப்பட்டிருந்தாங்க. இங்க இருந்து ஒரு 15 பேர் அவர்களை தேடி போறாங்க. அப்படி தேடி போறதுக்கு இடையில தான் இவர்களுக்கு ஏதோ உத்தரவு வந்து அவளை கொண்டுட்டாங்க. ஆக இது திட்டமிட்ட ஒரு படுகொலை. ஸ்ரீலங்கா அரசு இந்திய அரசுக்கு கொடுத்திருக்கிற ஒரு சவால். அதையெல்லாம் இந்திய அரசு உணர்தோ இல்லையோ, நம்ம கோரிக்கை எல்லாம் என்னன்னா, இது நடக்கும் போதெல்லாம் ஒரு அறிக்கை விடுறது, ஒரு உதவித்தொகை வழங்குறது, அப்புறம் கடிதம் எழுதுறது, தீர்மானம் போடுறது, இதை தாண்டி இந்த கொலை செய்தவர்களை பிடித்து தமிழகத்தில் காவல்துறையிடம் ஒப்படைத்து அவர்கள் மீது நீதிமன்றத்தில் கொலை வழக்கு தொடரணும். இது நடந்துச்சா இல்லையா? இத்தாலிய மாலுமிகள் விஷயத்துல அரபிக்கடல்ல கேரள மீனவர்களை சுட்ட இத்தாலிய மாலுமிகளை என்ன பண்ணீங்க? கைது செய்து வழக்கு போட்டீங்க, சிறையில் அடைச்சிங்க. அது போல இவர்களை என்ன செய்யணும்? நீங்க கேட்கணும். ஸ்ரீலங்கா அரசு கிட்ட இந்திய அரசு என்ன கேட்கணும்னா, இந்த 4 மீனவர்கள் படுகொலைக்கு காரணமான ஒண்ணு இது நீங்க கொலைன்னு சொன்னீங்க. ஆனா அப்ப அந்த அந்த கப்பல் மோதும் போது அதுல மோதி பலியாகலங்கிறீங்களா? ஏன்னா கடலுக்குள்ள இருந்தானே கடலுக்குள்ள இருந்தானே அவங்க உடல்ல மீட்டாங்க. அதான் கேக்குறேன். இல்ல, கப்பல் 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 தானா மோதுனுச்சா, மோத செய்யப்பட்டதான்னு நம்ம விசாரிக்கணும்ல. அது எப்படி கப்பல் மோதி இவங்க 4 பேர் மட்டும் செத்து போவாங்க? அது உண்மையிலேயே மோதலா என்ன? ஏன்னா இன்னொன்னு மறந்துடாதீங்க, தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்த டக்ளஸ் தேவாவை அமைச்சரா போட்டு வச்சிருக்கிறாங்க. அவர் தான் சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு தமிழர்களுக்கு. என்ன, நம்ம விரல் எடுத்து நம்ம கண்ணை குத்துறது. கதிர்காமரை பயன்படுத்தின மாதிரி, கருணாவை பயன்படுத்தின மாதிரி இதுல டக்ளஸ் தேவாவை பயன்படுத்துறாங்க. சென்னையில திருநாவுக்கரசு என்ற இளைஞனை சுட்டுக் கொன்ற வழக்கு அவர் மேல இருக்கு. அவருக்கு போடப்பட்ட கைதானை அப்படியே இருக்கு. ஆனா அவர் இங்க வந்துட்டு என்ன பண்றாரு? அவங்க நாட்டோட அதிபரோட சேர்ந்து இங்க இந்த நாட்டு பிரதமரோட விருந்து சாப்பிட்டு போறார். மன்மோகன் சிங் இருக்கிற காலத்துல நடந்துச்சு. மன்மோகன், சோனியா இவங்களோட அவர் விருந்து சாப்பிட்டு போனார். யாரு? டக்ளஸ் தேவா. நான் அப்பதான் பேசினேன், இவரை பிடிச்சு ஒப்படைக்கணும், இவரை பிடிக்கணும், இவரை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால வேண்டி இதே டக்ளஸ் தேவாவை பெண்ணாக்கி வச்சிருக்காங்க, அமைச்சராக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா அமைச்சர் ஆக்கிட்டா அவருக்கு டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி கிடைச்சிடும். இப்ப இங்க வந்தா கூட நம்ம கைது பண்ண முடியாது அவரை சட்டப்படி. அந்த பாதுகாப்பை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாங்க. அவரை வச்சுதான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, மீனவர்கள் எல்லை தாண்டி வந்துட்டாங்க, தவறுதலா விபத்து நடந்து போச்சு, அப்படி வருத்தப்படுறோம், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, விபத்தா இல்லையாங்கிறத நம்ம காவல்துறை விசாரிச்சு முடிவு பண்ணட்டும். அவன் சொல்றதை ஏன் நம்ம நம்பணும்? அவன் ஒரு இன அழிப்பையே நடத்திட்டு ஒரு பொது குடிமகனை கூட நாங்க கொலை செய்யலன்னு கொடுத்தான்ல, 0 சிவிலியன் கேஷுவல்ட்டின்னு. நம்ம அதை நம்பலையே. இதை மட்டும் எதுக்கு நம்பணும்? அதனால வரட்டும், பார்ப்போம். இல்ல, இதற்கு பிரதமர் வாய் திறக்கல, கண்டனம் தெரிவிக்கலன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அவர் என்ன தினம் இதுக்கெல்லாம் வாய் திறந்துகிட்டு இருக்கிறாரு? தினம் சாப்பிட்றதுக்கு வாய் திறப்பாரு, இல்லைன்னா மன் கி பாத்துக்கு வாய் திறப்பாரு, இல்லைன்னா ஏதாவது மணி அடிங்கிறதுக்கெல்லாம் வாய் திறப்பாரு. அவரு இதுக்கெல்லாம் வாய் திறப்பாரு அவரு? அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. பிரதமர் இல்ல, அரசு சார்பில் யாராவது வாய் திறக்கட்டும். உயிரிழந்த உடலை ஊர்வலமா கொண்டு போவதற்கு மறுத்திருக்காங்க. காவல்துறையே அந்த கல்லறை கொண்டு சேர்த்திருக்காங்க. அது ஒரு பேசும்போல சர்ச்சையா மாதிரி இருக்கு. ஊர்வலமா கொண்டு போவதில் இவர்களுக்கு என்ன சிக்கல்? நான் கேட்கிறேன். இதெல்லாம் ஏங்க செய்யறாங்க? ரொம்ப ரொம்ப கொடுமைங்க இதெல்லாம், கொடுமை இதெல்லாம். இவங்களுக்கு பூரா கவலையெல்லாம் தமிழர்கள்ட்ட ஒரு எழுச்சி வந்துடக்கூடாது. இவங்க என்ன நடந்தாலும் எழுச்சி வந்துடக்கூடாது. தமிழர்களை சுட்டு கொன்றா கூட அது அவனுக்கு சிங்களவனுக்கு எதிராக மாறிடக்கூடாது. சிங்களவனுக்கு கூட்டாளி யார்? இந்தியா தானே.
இவன் தானே இனவழிப்புல கூட்டாளி, எனவே அது இந்திய விரோதமா மாறிடும் உங்களுக்கு பயம். உடனே இவங்க வந்து தேசத்தை பாதுகாக்கிறாங்க, செத்து போன ஊர்வலத்தை தடுக்கிறது மூலம். ரொம்ப கேவலமான நிலை இது. தமிழனுடைய நிலை மிக இழிவான நிலை. 2021 தேர்தல் நம்ம நெருக்கல் வந்துருச்சு. எல்லா அரசியல் கட்சிகளும் அவர்களுடைய பிரச்சாரத்தை செய்ய துவங்கி இருக்கிறார்கள். இப்ப தமிழர் உணவு சார்ந்து தேசிய தமிழ் நிறைய செயல்படுறீங்க. இந்த அடிப்படையில 2021 தேர்தல் குறிப்பாக தமிழ் தேசிய அரசியலுக்கு சாதகமாக ஏதாவது கட்சியில உங்களால என்ன காட்ட முடியுமா? 2021 பொது தேர்தல் எதற்கான தேர்தல்? முதல்ல அதிலிருந்து ஆரம்பிப்போம். சட்டப்பேரவைக்கான தேர்தல் இல்லையா? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில 234 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல். இந்த 234 உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பினால் இவர்கள் என்ன சட்டம் இயற்ற போகிறார்கள்? காவிரி மீட்பதற்கான சட்டம் இயற்ற போறாங்களா? நீட்டை தடுப்பதற்கான சட்டம் இயற்ற போகிறார்களா? ஏற்கனவே நீட்டுக்கு விலக்கு கோரி இயற்றப்பட்ட சட்டம் என்ன ஆயிற்று? அதை தூக்கி கடாசிட்டானே, அதுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? திமுக வந்து ஒரு பிரச்சாரம் பண்றாங்க, நீட்டை கொண்டு வந்து இவ்வளவு பேரை கொன்று விட்ட அதிமுகவை நிராகரிப்போன்னு. அதிமுக இரண்டாவது குற்றவாளி. முதல் குற்றவாளி யாரு? இவன் தான் சட்டம் இயற்றி அனுப்பினாரே. இதை நிறைவேற்றி தராத இந்திய அரசை கூண்டிலேற்றுவோன்னு நிறுத்தவே வாயை திறக்கவே மாட்டேங்கிறாங்களே. நமக்கு இந்திய அரசு தானே பகை. அவன் தானே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக நீட்டை ஒழிப்போம் சொல்லி உறுதி தர்றாரு. அதாங்க எப்படின்னு வழிமுறை சொல்லணும், எப்படி ஒழிப்போம்னு சொல்லணும். நான் என்ன கேட்கிறேன்னா, ஏன் அதுவரை நீங்க ஆட்சிக்கு வர வரைக்கும் காத்து இருக்கிறீங்க நான் கேட்கிறேன். தமிழக சட்டப்பேரவை இயற்றிய அந்த தீர்மானங்களை சட்டமாக்க சொல்லி நீங்க ஏன் போராடல? காங்கிரஸையோ பாஜகவையோ குற்றஞ்சாட்டுவதற்கு பதில் உள்ளூர்ல இருக்கிற பங்காளி கட்சியை குற்றஞ்சாட்டுவதிலே நீங்க கவனமா இருப்பதனால நாளைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்திய ஆளுங்கட்சியோட நீங்க ஒட்டி கொள்வதற்கான வாய்ப்புக்காக காத்திருக்கிறீங்க. நீங்க அங்க ஆட்சி நடத்துங்க, இங்க நாங்க ஆட்சி நடத்துகிறோம். இது பொய்யா? கடந்த காலத்தில் நடந்ததா இல்லையா? ஜெயலலிதா வாஜ்பாயை கைவிட்ட போது கலைஞர் போய் ஏன் தோளில் தூக்கி சுமந்தார்? அதை குற்றம் என்று ஸ்டாலின் கருதுகிறாரா? அது குற்றம் என்று வைகோ கருதுகிறாரா? சொல்லுங்க, இப்ப வெளிப்படையா சொல்லுங்க. அன்றைக்கு கலைஞர் செய்து தவறு, நாங்கள் அந்த தவற்றை செய்ய மாட்டோம் என்று ஸ்டாலின் சொல்லட்டும். திமுக சார்பில் தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும். அதுக்கு பிறகு வந்து பேசட்டும். நாங்க வந்தா நீட்டை இது பண்றோம், நாங்க வந்தா எல்லாத்தையும் சாதிக்கிறோம் அப்புறம் சொல்லட்டும். வேளாண் சட்டங்களை ஒழிச்சு கட்டுறோம் அப்ப சொல்லட்டும். சட்டப்பேரவை தேர்தல் என்பது உண்மையிலேயே சட்டப்பேரவை தேர்தல் தானே தவிர, எதனால ஒவ்வொரு கட்சியும் நான் முதலமைச்சர் நீ முதலமைச்சர்னு எதுக்கு பேசுறாங்க? தேர்தல் முதலமைச்சர் பதவிக்கா தேர்தல்? அமெரிக்காவில் அதிபர் பதவிக்கு தேர்தல் நடக்கும் போது ஜோ பைடன் போட்டி போடுறாரு, ட்ரம்ப் போட்டி போடுறாரு. எனவே நீங்க இந்நாளை அதிபராயிடுங்கள்னு பேசுறீங்க, நியாயம் இருக்கு. இந்தியாவில் பிரதமர் பதவிக்குன்னு ஒரு தேர்தல் கிடையாது, இந்தியாவில் முதலமைச்சர் பதவிக்குன்னு ஒரு தேர்தல் கிடையாது. அப்படி இல்லாத போது நான் தான் முதலமைச்சராக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார். ஸ்டாலினை முதல்வராக்குவோன்னு திமுக கூட்டணி கட்சிகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில கட்சிகள் கமல்ஹாசன்ல இருந்து நாம் தமிழர்ல இருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு முதல்வரை முன்னிறுத்தி தான் போட்டி போடுறாங்க. அப்ப இது என்ன சட்டத்திலே இல்லாத ஒன்றுக்காக எப்படி போட்டி போடுறீங்க? முதலமைச்சர் வேட்பாளர்னு யாருமே கிடையாது சட்டத்துல. எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று அதுல நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா அந்த எம்எல்ஏக்கள் ஒருத்தர் தலைவராய் தேர்ந்தெடுத்து அந்த தலைவரை ஆளுநர் அழைத்து அவர் திருப்தி பண்ணணும், அவரை அழைத்து நீங்க ஆட்சி அமைங்கன்னு சொல்லலாம். இவ்வளவுதான். ஒன்னே ஒண்ணுதான் நாங்க கவலைப்படுறோம், என்னன்னா ஒரு எம்எல்ஏவா கூட ஒரு பிஜேபி காரன் வரக்கூடாது. தமிழ்நாட்டில் பாஜக வேறுன்ற இடம் கொடுக்க கூடாது. எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் பாஜகவை தோற்கடிக்கணும். அது எங்க எத்தனை தொகுதியில் இருந்தாலும் சரி, இந்த கூட்டணியில போட்டி போட்டாலும் சரி, பாஜகவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். இதனால பாயசத்தை தோற்கடிச்சிட முடியும் நாங்க சொல்ல. இதுதான் பாயச ஒழிப்புக்கான திட்டம்னு சொல்லல. தேர்தல் மூலமாக பாயசத்தை ஒழிக்க முடியாது. பாயசத்தை ஒழிப்பதற்கு போராட்டங்கள் தான் அடிப்படையா இருக்கணும். இன்னைக்கு பஞ்சாப் ஹரியானா உழவர்களுடைய போராட்டம் பாயசத்தை திக்குமுக்காட வைத்திருக்கிறார். எந்த தேர்தல் கட்சி இதை சாதிச்சுச்சு? அதனால தேர்தல் மூலமா இல்ல, போராட்டத்தின் மூலமாகத்தான் ஈடுபட்டு தேர்தல் கட்சிகளும் கூட
தேர்தல் வழியா இதை சாதிக்கல, போராட்டத்தின் வழியா தான் சாதிச்சிருக்கிறாங்க. அதனால நம்ம போராடுவோம், போராட்டத்தில் எல்லோரையும் ஒன்றுபடுத்தி நிறுத்துவோம். எந்த கட்சியா இருந்தாலும் சரி, தேர்தலில் போட்டி போடுற கட்சி, போட்டி போடாத கட்சி, இந்த கூட்டணி அந்த கூட்டணி எல்லாம் நிற்போம். ஆனா இந்த பாஜகவுக்கு ஒரு படிப்பினை கற்பிப்பதற்காக மட்டும் நாங்க 2009 தேர்தலில் காங்கிரஸை தோற்கடிப்போன்னு ஒரு முழக்கம் கொடுத்து இயக்கம் நடத்தணும். அதுபோல இந்த தேர்தலையும் ஒரு விஷயத்துல மட்டும்தான் நம்ம முழக்கம் கொடுக்கிறோம், பாஜகவை தோற்கடிங்கள்னு சொல்றோம். எதுவுமே அதிகாரத்தை கொண்டு மத்திய அரசு கொஞ்சம் கூட அழுத்தம் கொடுக்க முடியாது என்ன? இல்ல அது அதிகாரமானு கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, நகராட்சி தலைவரா அவர் வந்துட்டாருன்னு வச்சுங்க, பொள்ளாச்சி நகரசபை தலைவர் தான் பொள்ளாச்சியோட ஆட்சியாளரா? நகராட்சியை கைப்பற்றுவதனால எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? இது இது 70 விடுதலை விஷயத்திலே பார்த்தமே எப்படி இழுத்தடிச்சாங்க, எப்படி போட்டு வச்சாங்கன்னு. இருக்கிற அதிகாரத்தை என்ன பண்ண முடிஞ்சு? இல்லாத அதிகாரத்தை எங்க இருந்து போறது? இப்ப நான் என்ன கேட்கிறேன், காவிரி மீட்க முடியல, கச்சத்தீவை மீட்க முடியல, முல்லை பெரியாறு உரிமையை மீட்க முடியல, நீட்டை தடுக்க முடியல, எதுவுமே செய்ய முடியாத ஒரு அதிகாரத்துக்கு அது அதிகாரம்னு ஏன் அழைக்கிறீங்க? அது அதிகார மாயை, அதிகாரம் என்ற மயக்கம். இப்ப இந்த 7 விடுதலையில விடுதலைக்கான காரணம் இயக்கங்களின் போராட்டங்களா அல்ல அரசியல் கட்சிகளின் முன்னெடுப்பா? அதாவது தமிழக மக்கள் விழிப்போடு இருந்து தொடர்ந்து இந்த செய்திகளை கையாண்டாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான ஊக்கம் என்பது சிறையில் இருந்து கொண்டு தம்பி பேரறிவாளன் நடத்திய அந்த சட்ட போராட்டம். அவர் எந்த சூழ்நிலையிலும் இதை செஞ்சா கோச்சுக்குவாங்களோ, இதை செஞ்சா நம்மள விடுதலை பெற்றுமோலாம் பயப்படாம திரும்ப திரும்ப வழக்குகள் மூலமாக இதை வெளியே கொண்டு வந்தார். அதே போல தகவல் உரிமை சட்டத்தை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தி அவ்வளவு பெரிய இந்திய பேரரசுக்கு ஒரு நெருக்கடியே உண்டு பண்ணார். அரசமைப்பு சட்டம் வழங்கக்கூடிய அந்த அதிகாரத்தை முறையா பயன்படுத்துமாறு ஒரு நிர்பந்தத்தையே அவர் உண்டாக்கினார்னு சொல்லணும். அதை அடிப்படையில் அதற்காக போராடிய வழக்கறிஞர்கள். இப்ப நம்ம தமிழ்நாடு முழுவதும் இதற்காக நாம ஆளுநருக்கு நெருக்கடி கொடுத்து நடத்திய மனித சங்கிலி போராட்டம், தனி மனிதர்கள்னு எடுத்தா முதல் இடத்துல பேரறிவாளன் சொல்லணும், 2வது இடத்துல அறிவம்மாவை சொல்லணும், 3வது இடத்துல மற்ற சிறைப்பட்டவர்கள் நளினியிலிருந்து ரவிச்சந்திரன்ல இருந்து முருகன்ல இருந்து மிச்ச பேர் அவங்களோட உள்ள சிறைப்பட்டிருக்கிறவர்கள். இந்த நீண்ட போராட்டத்துக்கு அவங்க பொறுமையா இருந்து இருக்கணும்ல நம்ம கூட. அதனால எல்லாம் இருந்தாங்க, யாரும் அதுல விட்டு கொடுக்காம நின்னாங்க. அதுக்காக அவங்க எல்லாம் பாராட்டணும். வெளியில எல்லா இயக்கங்களும் பாடுபட்டோம். ஊடகங்கள் கூட நம்ம பக்கம் நியாயத்தை வெளிப்படுத்தினார்கள். இந்த ஊடக விவாதங்கள் அதுலயே கூட நம்ம நியாயங்களை சொல்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் நமக்கு கிடைச்சிச்சு. மற்றவர்கள் கூட நீங்க சொல்ற நியாயம்னு ஒத்துக்கிற அளவுக்கு தான் இந்த விவாதங்கள் நடந்துச்சு. நான் என்ன சொல்றேன், விவாதங்கள் நமக்கு எதிராக பேசுறதுக்கு வர்றவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா, முடிச்சுட்டு போகும்போது தோழர் நீங்க சொல்றதுதான் நியாயம்தான், ஆனா நாங்க ஒன்றும் வெளிப்படையா பேச முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு போவாங்க. அதான் பழக்கம். அதனால வேண்டி இது இப்படி பல தடவை மொத்தத்தில் தமிழக மக்கள் தெளிவா உணர்வார்ந்து இவர்களுக்கு பின்னால் நின்னாங்க. ஒரு ரிலீஸ் கியூபன் 5ன்னு சொல்லி ஒரு இயக்கம் ஒரு நேரத்தில் நடந்துச்சு. கியூபாவை சேர்ந்தவர்களை அமெரிக்காவில் சிறை வைத்திருந்த போது கியூபர்கள் 5 விடுதலை என்று சொல்லி ஒரு பெரிய இயக்கம் நடந்து கடைசியில அவங்க விடுதலை செய்யப்பட்டாங்க. ரோல் காஸ்ட்ரோ ஒப்பந்தம் போடும்போது அவங்களை விடுதலை பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அதுபோல தமிழக மக்களுடைய இயக்கம் தமிழகம் மட்டுமல்ல, ஈழத்தமிழர்கள், உலகத் தமிழர்கள் எல்லோருமே இதற்காக இயங்கினாங்க. இதெல்லாம் சேர்ந்துதான் இதை சாதிச்சிருக்கு. உச்ச நீதிமன்றம் சில நல்ல தீர்ப்புகளை இடையிடையில வழங்கிடுச்சு. ஆளுநர் ஏன்னா சட்டத்துல தான் இருக்கா, ஒன்னும் புதுசா ஒன்னும் சொல்லல. ஏற்கனவே இதற்கு அடித்தளமிட்டு போனவர்கள் கிருஷ்ணகிரி போன்றவர்கள் 1980 அவர் தெளிவா எழுதிட்டார், 161 இப்படிதான் பயன்படுத்த முடியும். சென்னை உயர் நீதிமன்றத்தில் நளினிக்கான கருணை மனு பிரச்சனையில அந்த ஆளுநர் ஃபாத்திமா பிபியினுடைய முடிவுக்கு எதிராக வழக்காடிய நம்முடைய முன்னாள் நீதிபதி வழக்கறிஞர் சந்துரு அவர் ஒரு மிகச்சிறந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்தார். அந்த நேரத்தில் நாங்க இப்படிதான் செய்யறது பழக்கம்னு அரசு தரப்பு சொல்லும் போது, இதுவரை செய்திருக்கலாம், இனி உங்களால் செய்ய முடியாதுன்னு சந்துரு திறந்த நீதிமன்றத்திலே சொன்னார். அதை சாதித்து காட்டினார். அப்படிதான் செய்ய முடியும், இல்லைன்னா அன்னைக்கு ஃபாத்திமா பி நளினி கூட தண்டனை குறைப்பு வழங்க ஒத்துக்கொண்டிருக்காரு. மாநில அரசுகள் நடத்த வேண்டிய போராட்டத்தை எல்லாம் நம்ம வழக்கறிஞர்கள் நடத்தினாங்க. இப்ப கடைசியா கூட உச்ச நீதிமன்றத்துல இந்த பாலாஜி சீனிவாசன்கிற தமிழக அரசுடைய வழக்கறிஞர் இந்திய அரசின் கருத்தை மறுத்து வாதிடாமல்
வாயை பொத்தி கொண்டு உட்கார்ந்து இருந்த போது நம்ம அதை எதிர்த்து பேசினோம். எஸ் வி ராஜதுரை அவர்கள் தமிழ் ஹிண்டுல ஒரு கட்டுரையே எழுதினார், என்ன இப்படி தமிழக அரசு வழக்கறிஞர் உட்கார்ந்துருக்காருன்னு. விகடனில் இதை பற்றி ஒரு கட்டுரை எல்லாம் வந்துச்சு. அந்த நேரத்தில் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் பொன்னையன் பாலாஜி சீனிவாசன் நடந்து கொண்டது சரியல்ல, அடுத்த முறை தமிழக அரசு சார்பில் அவர் ஆஜராக மாட்டார் என்று அறிவித்தார். அவர் நல்ல அனுபவம் உள்ளவர், முன்னாள் சிறைத்துறை அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர், எங்களுடைய விடுதலைக்கெல்லாம் காரணமா இருந்தவர், அதற்கெல்லாம் உதவியா இருந்தவர். அதனால அவருக்கு இந்த சிக்கல் நல்லா தெரிஞ்சு அவர் சரியா வழி நடத்தினார். இந்த வழக்கையும் சரியா வழி நடத்தி தான் எல்லாம் உதவி இருக்காங்க. அப்படி பல பேருடைய பங்களிப்பை நம்ம சொல்லலாம். அதனால இது வீட்டு இன்னும் சொல்ல போனா இந்த விடுதலைக்கான முதல் கடிதத்தை அனுப்பிய ஜெயலலிதா தொடங்கி எல்லோருக்கும் நம்ம அந்த பெருமையினுடைய பங்கை கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம், எந்த தயக்கம். பல்வேறு அரசியல் சூழ்நிலையில பல்வேறு திருப்பங்களுக்கு இடையே, அதுவும் இந்த அரசியல் கட்சிகள் பரபரப்பாக பேச வேண்டிய காலகட்டத்தில் வந்து ஓட்டரசியல் முக்கியமுள்ள இயக்க அரசியலும் போராட்டம் தான் ஒரு மிக முக்கியமான தீர்வை தரும். அது வரலாறு முழுக்க அதான் நடந்திருக்கிறது நிறுவி நிறைய பேசியிருக்கீங்க. உங்களுடைய பேச்சையும் உங்களுடைய வாதங்களையும் மக்களின் பறவைக்கு அப்படியே விடுகிறோம். நல்லது கெட்டதை அவர்களே தீர்மானித்துக் கொள்ளட்டும். உங்களுடைய அரசியல் சூழல்ல எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றிங்கய்யா.